நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல எத பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, நீங்க அதிகமா Instagramம பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நீங்க வழக்கம் போல வீடியோக்கு லைக் குடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்மளுடைய சேனல சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேர்ல ஒரு Telegram அக்கவுண்ட் இருக்கு. அதோட லிங்க நான் கீழ குடுத்திருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்க YouTubeஓட நோட்டிஃபிகேஷன மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, டைரக்ட்டா அங்க கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத். நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் 5 முக்கியமான செட்டிங்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே உங்களுடைய ப்ரைவசி சம்மந்தப்பட்ட செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த செட்டிங்கை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா செட்டிங்ஸும் உங்களுக்கு ஒரே டயத்தில் யூஸ்ஃபுல்லாக ஆகாது. இருந்தாலும் ஒரு சில செட்டிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும். தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுடைய அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணலாம். ஸோ வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் தெரியாது. இதை பற்றி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதும் உங்களால் முடியாது. ஸோ அதனால் என்ன செய்யலாம், வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் முதல்ல நம்ம பார்க்க போகிற ஒரு ப்ரைவசி செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டம் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாப் ரைட்டில் ஒரு 3 லைன், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் செட்டிங்ஸ்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் பார்க்க போகிறது ப்ரைவசி நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் அக்கௌண்ட், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டாகல் இருக்குது. அந்த டாகிளில் வந்து நீங்கள் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணும் போது எந்த மாதிரி ரியாக்ஷன் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா கீழே இருந்து ஒரு பேஜ் வந்து சின்னதாக ஓப்பன் ஆகுது. அதில் நீங்கள் பாருங்கள், யாரெல்லாம் அனுமதி கொடுத்தீங்களோ அவங்க மட்டுமே உங்களுடைய ஃபோட்டோஸையும் வீடியோஸையும் நீங்கள் பார்க்க முடியும். அதாவது ப்ரைவேட் அக்கௌண்ட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திஸ் ஒன் சேஞ்ச் ஹூ கேன் டேக் மென்ஷன் ஆர் மெசேஜ் யூ. அதாவது நீங்கள் ப்ரைவேட் அக்கௌண்ட்டுக்கு மாறினதுக்கப்புறம் இந்த டேக் பண்ணுறது, மென்ஷன் பண்ணுறது, அது எதுவுமே சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் பதிவு பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் டு ப்ரைவேட் அப்படிங்கிறத நம்ம அழுத்திடணும். அழுத்திட்டா என்ன ஆகும்னா, டாப் ரைட்டில் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்கலாக அந்த டாகல் வந்து ஆன் ஆகிடும். ஆன் ஆகிடுச்சா? இப்போ நீங்கள் வந்து ப்ரைவேட் அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துட்டீங்க. இனி உங்களுடைய அனுமதி இல்லாமல் யாரும் உள்ளே வர முடியாது. கண்டிப்பாக உங்களோட அனுமதியோடு தான் அவங்க உள்ளே நுழைய முடியும். அப்படி அனுமதி கொடுக்கும் பட்சத்தில் உங்களுடைய விஷயங்களை அவங்க மட்டும் தெரிஞ்சுக்கலாம். மற்ற யாருமே தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ இதுக்கு தாங்க இந்த ப்ரைவேட் அக்கௌண்ட். நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை பயன்படுத்த நினச்சா பயன்படுத்தலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன்ஸ். அந்த மென்ஷன்ஸ் வந்து ப்ரைவசியில் இருக்குது. கீழே பாருங்கள் மென்ஷன்ஸ் இருக்கா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பாருங்கள். அதாவது எவ்ரி ஒன், பீப்புள் யூ ஃபாலோ, நோ ஒன் அப்படிங்கிற ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்த்தரப்பில் உள்ள நபர்கள் வந்து உங்களுடைய நேமை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது மென்ஷன் பண்ணுவாங்க. கொடுத்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வசதியை அவங்களால பயன்படுத்த முடியுமா, பயன்படுத்த முடியாதா அப்படிங்கிற ஒரு அதிகாரம் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் அனுமதி கொடுத்தால் மட்டுமே அவங்களால உங்களுடைய அந்த நேமை வந்து பயன்படுத்த முடியும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா எதுலலாம் அவங்க பயன்படுத்த முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷனில், அப்புறம் வந்து லைவ் வீடியோ, இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ண முடியாது. பட் நீங்கள் வந்து அனுமதி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மென்ஷன் பண்ண முடியும். எவ்ரி ஒன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இல்லை பீப்புள் யூ ஃபாலோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி 3 விஷயங்கள் இருக்குது. எவ்ரி ஒன்ங்கிறது பொதுவானதாயிரும். யார் வேணாலும் உங்களுடைய அக்கௌண்ட்டை அவங்க மென்ஷன் பண்ணலாம். பீப்புள் யூ ஃபாலோ, அதாவது யார் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு செட்டிங் இருக்குது. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும் உங்களுடைய அக்கௌண்ட்டை அவங்க மென்ஷன் பண்ணி அவங்க ஷேர் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு ஃபெசிலிட்டியை கொடுத்துருங்க. இதுவும் உங்களுடைய ப்ரைவசி சம்மந்தப்பட்ட ஒரு செட்டிங் தான், பயன்படுத்துங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஒரு செட்டிங் ப்ரைவசி சம்மந்தப்பட்ட ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அது எந்த மாதிரி செட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் இந்த ப்ரைவேட் அக்கௌண்ட்டில் நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ரைவேட் அக்கௌண்ட்டில் செட் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் முக்கியமான நபர்களை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பிளாக் பண்ணுறதுக்கு பதிலாக ரிமூவ் பண்ணலாம். அக்கௌண்ட்ஸ் யூ ஃபாலோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கீழே பாட்டமில் நீங்கள் பார்க்கலாம், ப்ரைவசியில். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி முடிச்சோடனே ஃபாலோயிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம அதை செலக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அக்கௌண்ட்டை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுடைய லிஸ்ட் வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். பக்கத்தில் ரிமூவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, சரிங்களா? இப்போ இந்த நபரை வந்து நம்ம வந்து பிளாக் பண்ணாமல் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், சரிங்களா?
அந்த ஒரு ஃபெசிலிட்டியை கொடுக்குறாங்க. பிளாக் பண்ணாமல் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு சேஞ்சஸ் வந்து யார் உங்களை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அவரை நீங்கள் ரிமூவ் பண்ணிப்பீங்க பார்த்தீங்களா, அவருக்கு எந்த ஒரு மெசேஜோ நோட்டிஃபிகேஷனோ போகவே போகாது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய ப்ரைவசியை பாதுகாத்துக்கலாம். தேவையில்லாத நபரை ரிமூவ் பண்ணிக்கலாம் பிளாக் பண்ணுறதுக்கு பதிலாக. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற செட்டிங் எது சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு செட்டிங். அதுக்கு ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ப்ரைவசிக்குள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல ஷோ ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். இது வந்து நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஒருவேளை நீங்கள் வந்து ஆன்லைனில் இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத மற்றவங்க தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் ஜஸ்ட் இதை ஆஃப் பண்ணிக்கங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்திருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத எதிர்த்தரப்பில் உள்ள நபருக்கும் தெரியாது. அதே நேரத்தில் நீங்களும் மற்றவங்க ஆன்லைனில் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ எது ப்ளஸ் எது மைனஸ்னு பார்த்துக்கங்க. அதுக்கு தகுந்தபடி நீங்கள் இதை ஆன் பண்ணிக்கோங்க, இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் பெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கிடுறது நல்லது. இல்லை நான் எப்போது உள்ளே வருவேன் போவேன் அப்படிங்கிற மாதிரி நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே உங்களுடைய சாய்ஸை பொறுத்து இருக்குது. இதுவும் ஒரு ப்ரைவசி செட்டிங் தான். ஃபைனலி ஒரு செட்டிங் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு ப்ரைவசி சம்மந்தப்பட்ட ஒரு செட்டிங் தான். அதாவது இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பதிவிடக்கூடிய ஒரு போஸ்ட், அந்த போஸ்ட் நல்ல போஸ்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை அது உங்களுக்கு எதிராகவும் கூட அமையலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் லைக்ஸ், கமெண்ட்ஸ், அப்புறம் இந்த மாதிரி கவுண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பிளாக் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க அதுக்கு ஒரு செட்டிங் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம எங்கே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் செக்ஷனுக்குள்ளே போயிடுவோம். போனதுக்கப்புறம் ஒவ்வொரு போஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா டாப் ரைட்டில் ஒரு 3 டாட் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஹைடு லைக் கவுண்ட்னு இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா லைக் கவுண்ட் ஹிடன் மறைஞ்சிடுச்சு. டாப் ரைட்டில் மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள். 3 டாட்டில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்டிவில் இருக்குது. அதாவது லைக் கவுண்ட்டு வந்து ஹைடில் இருக்குது. இப்போ மறுபடியும் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணணும்னா அதை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா மறுபடியும் போயிட்டு லைக் கவுண்ட் அன்ஹிடன் வந்துருச்சா, மெசேஜ் வந்துருச்சா, அப்போ வந்து எல்லாருக்கும் விசிபிளாக இருக்கும். அடுத்து இன்னொரு செட்டிங் அதே இதில் இருக்குது, 3 டாட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேர்ன் ஆஃப் கமெண்டிங். அதாவது நீங்கள் போடக்கூடிய சில போஸ்ட் வந்து உங்களுக்கு எதிராக திரும்பிச்சுன்னா அந்த போஸ்ட்டில் உள்ள கமெண்ட்ஸை வந்து பிளாக் பண்ணலாம். டேர்ன் ஆஃப் கமெண்டிங் அதை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா அந்த போஸ்ட்டில் உள்ள கமெண்ட் செக்ஷனில் எந்த வித இதையும் பதிவு பண்ண முடியாது. கமெண்ட் செக்ஷனே டிஸ்பிளே ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன், பதிவிட முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து சமீபத்தில் இன்ஸ்டாகிராம் வந்து நமக்கு வழங்கியிருக்காங்க. இதுவும் நம்மளுடைய ப்ரைவசி சம்மந்தப்பட்ட ஒரு செட்டிங் தான். ஸோ மொத்தத்தில் உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ப்ரைவசிக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த 5 முக்கியமான செட்டிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நண்பர்களே, உங்களுடைய கருத்துக்களை நான் கீழே வரவேற்கிறேன். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதோட பலனை அவங்களும் அனுபவிக்கட்டும். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் நான் கேட்குறது எல்லாமே வீடியோக்கு கீழே ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள்.